கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. நகைச்சுவை ஷூட்டிங், சீரியல் ஷூட்டிங் எல்லாத்தையும் தள்ளி வைத்து நமது மண்ணில் வந்து நகைச்சுவை செய்ய வேண்டும், எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்க வேண்டும் என்று சென்னையில் இருந்து வருகின்ற அன்புக்குரிய அண்ணன் சன் டிவி காமெடி சென்சன் ஆதிரை புருஷோத் அவர்களை உங்களுடைய பலத்த கைத்தல் மத்தியில் அன்போடு மேடைக்கு வருக 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 என அன்போடு வரவேற்கிறேன். அண்ணே வணக்கம். வணக்கம். வழக்கமா ஒரு மேல ஒண்ணு போட்டு வருவீல காணு. வழக்கமா மேல ஒண்ணு போட்டு வருவீங்க, அதை காணுமே. என்னது? அந்த ஜாக்கெட் காணுமே. அது இங்க வேணாம், போட்டு வாங்க, நம்ம ஊருக்கு தெரியட்டும். அந்த மைக்கு ஓகேவா? இந்த மைக்கு ஓகேவா? அண்ணா ஆடியோ ஒண்ணு. ஹலோ 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 ஹலோ. இப்ப நம்ம ஊருக்கு அற்புதமான இந்த புனித சின்னப்பர் ஆலய திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க. நம்ம ஊர் கிராம மக்கள் எல்லாம் பார்த்து சன் டிவில பண்ண காமெடிக்கும் நம்ம கிராமத்துல பண்ண காமெடிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, நகைச்சுவை இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நம்ம ஊர்ல கிராமத்துல ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அப்படி இருக்கணும். ஒரு சின்ன கற்பனை. குழந்தை மாதிரி இருந்துச்சுன்னா கை தட்டுங்க, இல்லைன்னா கை தட்ட வேணாம். குழந்தை அழுதா? குழந்தை மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி கைத்தட்டல வந்துருச்சு. பாத்தீங்களா? ஆல்ரெடி வந்துருச்சு. ஏன்னா நானே குழந்தை மாதிரி. பெண்கள் யாருமே கை தட்ட மாட்டாங்கறாங்க. இப்ப கை தட்டுவாங்க. இங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க பெண்கள் கை தட்ட. அதாவது நல்லா கை தட்டணும். கை தட்டினீங்கன்னா நான் நல்லா இவ்வளவு அழகா இருக்கேன்னா என்ன காரணம்? கை தட்டுவேன். இங்க பாருங்க, எங்க அண்ணி கை தட்டுறேன். நல்லா கை தட்டுங்க. பெண்கள் கை தட்டினா முடி வளரும். உடனே பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. அப்படியெல்லாம் குழந்தை அழுத அப்படி இருக்கணும். ஒரு சின்ன கற்பனை. குழந்தை மாதிரி இல்லையா? இது கீரை புல்லு கத்துற மாதிரி இருக்கா? நல்லா கை தட்டலாம்ல. அந்த கள்ளிப்பால் குழந்தை இருக்குமே, நார்மலா ஒரு குழந்தை அழுதுருச்சு. இப்ப குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்கும்போது, கள்ளிப்பால் கொடுக்கறப்போ எப்படி குழந்தை எப்படி அழுகணும்? ஒரு சின்ன கற்பனை. அப்படியே எல்லா நம்ம பக்கத்துல போயிட்டு இருக்கல ட்ரெயின், காரைக்குடி எக்ஸ்பிரஸ். காரைக்குடி போகுது, ராமேஸ்வரம் போகுது, எல்லா ஊருக்கும் போகுது. நம்ம ஊருக்கு வர மாட்டேங்குது, பஸ்ஸே வர மாட்டேங்குது. இதுல எங்க ட்ரெயின் வர போகுது? நம்ம ஊருக்கு எக்ஸ்பிரஸ். அதனால நம்ம ஒரு ட்ரெயினை ஓட்டிட்டு வந்துருவோமா? வந்துருவோம். இப்போ சாதாரணமா ட்ரெயின் போனா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை.
சாதனை போயிருச்சு. அப்படியே 2 ரயில் அப்படியே ஒரு ட்ரெயின் போகுது, அப்படியே 2 ட்ரெயின் கிராஸ் பண்ணி அப்படியே முடிச்சுட்டு